எதிர்க்கட்சி தலைவர் என்ற உயரம் வரைக்கும் அவர் தன் வாழ்க்கையை எட்டி இருக்கிறார். அவர் சண்டை காட்சியில் டூப் போடாதவர் என்று நண்பர்கள் எனக்கு சொல்லி இருக்கிறார்கள். அரசியல் வாழ்க்கையிலும் அவர் டூப்பை அனுமதிக்கவில்லை என்பதுதான் அவருடைய மிகப்பெரிய குணமாக நான் கருதுகிறேன். விஜயகாந்த் அவர்கள் பன்னெடுங்காலம் நினைக்கப்படுவார். ஒரு கலைஞராகவும் நினைக்கப்படுவார், ஒரு தலைவராகவும் நினைக்கப்படுவார். கலை உலகம் கலைஞராக நினைவு கொள்ளும், அவருடைய பொது வாழ்க்கை தலைவராக நினைவு கொள்ளும். அவரை இழந்து வாடுகிற அவருடைய குடும்பத்தாரை பார்த்தேன். சகோதரி பிரேமலதா அவர்கள் கண்ணீர் ஊறிய கண்களோடு தலைமாட்டில் நின்று கொண்டிருக்கிறார். அவரை பார்த்ததும் எனக்கே மனசு கலங்கிவிட்டது. நீங்கள் துணிச்சலோடு நடவிட வேண்டும் அம்மா என்று சொல்லிவிட்டு வந்தேன். அவரை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கு என் இரங்கல். அவரை இழந்து வாடும் கதறுகிற கட்சி தொண்டர்களுக்கு என் இரங்கல். நெடுங்காலம் நினைக்கப்படுவார் விஜயகாந்த். அவர் மறைந்து விட்டார். உடல் ரீதியாக, செயல் ரீதியாக, எண்ணங்களால் அவர் பல்லாண்டுகள் வாழ்வார் என்று நினைக்கிறேன். விஜயகாந்தின் புகழ் வாழ்க. தோன்றிய துறைகளில் புகழ்கொடி நாட்டியவர் அருமை சகோதரர் விஜயகாந்த் அவர்கள். திரைத்துறையில் தனக்கென்று ஒரு பாணியை வைத்துக் கொண்டு தனி முத்திரை பதித்தவர். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரசிகர்களை தமிழகத்தில் மட்டுமல்ல உலகெங்கும் பெற்றிருந்தவர். திரையுலகில் எப்படி முத்திரை பதித்தாரோ அதுபோல அரசியலில் புகுந்து சிறந்த தலைவர்களாக கருதப்படுகிற பெரிய தலைவர்கள் இருவர் உயிரோடு இருந்த போது கலைஞர், செல்வி ஜெயலலிதா அவர்கள் இவரெல்லாம் வாழுகிற காலத்திலேயே அரசியலில் புகுந்தவர். துணிச்சல் நிறைந்தவர், மிகச்சிறந்த பண்பாளர், ஏழைகளுக்கு எளிய மக்களுக்கு உதவ வேண்டும் என்கிற எண்ணமும் துடிப்பும் கொண்டவர், உதவியவர். நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்று நடிகர் சங்கத்தினுடைய கடனை எல்லாம் அடைத்து நடிகர் சங்கத்தை கடலிலிருந்து மீட்டவர். பல ஏழை கலைஞர்களை, எளிய கலைஞர்களையும் கடலிலிருந்து மீட்டி அவர்களுக்கும் நல்வாழ்வு தர பாடுபட்டவர். இப்படி நல்ல மனிதராக, பண்புள்ள மனிதராக, அனைவராலும் நேசிக்கப்படுகிற மனிதராக அவர் திகழ்ந்த காரணத்தினாலே தான் மக்களும் அவரை நேசிக்கிறார்கள். சகோதரர் விஜயகாந்த் அவர்களுடைய புகழ் பெருமைகள் என்றென்றும் திரையுலகிலும் சரி, அரசியல் உலகிலும் சரி, மக்கள் இடத்திலே நீங்காத இடம்பெற்று நிலைத்திருக்கும் அருமை சகோதரர் விஜயகாந்த் அவருடைய புகழ் வாழ்க என சொல்லி நிறைவு செய்கிறேன். நாளை இயற்கை எதினார் என்கிற மிக துயரமான செய்தியாகும். உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு மருத்துவர்கள் தீவிரமான முறையில் சிகிச்சை அளித்தும் சிகிச்சை பலனின்றி இயற்கை நம்மிடமிருந்து அவரை பறித்து கொண்டது. திரைத்துறையில் பங்கெடுத்து தவிர்க்க முடியாத சக்தியாக விளங்கியவர் திரு விஜயகாந்த் அவர்கள். 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் கதாநாயகன் நடித்து அந்த படங்கள் இன்றைக்கும் நம்முடைய நெஞ்சங்களில் நிலைத்து நிற்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ரமணா போன்ற படங்கள் என்றென்றைக்கும் தேவைப்படக்கூடிய படங்கள், அழைக்க முடியாத படங்களாகும். உதாரணத்திற்கு அது ஒன்று ஏராளமான படங்களை அவர் நடித்திருக்கிறார். திரைத்துறையில் வெற்றி கண்ட அவர் அரசியல் துறையில் ஈடுபட்டு தனி கட்சி தொடங்கி தனித்து பயணம் செய்து அதிலேயும் தேர்தலில் போட்டியிட்டு அவர் மட்டும் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு சட்டமன்ற உறுப்பினராக சிறப்பாக செயல்பட்டார். அதன் பின்னர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகளோடு இணைந்து போட்டியிட்டு தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றது. திரு விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக அவர்களுக்கும் அதேபோல தேசிய முற்போக்கு திராவிட
கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஆழ்ந்த ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை அறிமுகப்படுத்திங்க. இல்லை நான் பேசுகிறேன். வாங்க வாங்க. தவிர்க்க முடியாத சக்தியாக இருந்த அந்த இழப்பை திரையுலகமும் எந்த சமூகத்திலும் ஈடு செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய பேரிழப்பாகும். அவரை பிரிந்து வாடும் அவருடைய கட்சி தொண்டர்களுக்கும் தோழர்களுக்கும் திரைத்துறையான நண்பர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.